ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வீம். நானும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரீசெண்டா வந்து என்னுடைய மேக்கப் இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதுலேயே ஒரு ஒஸ்டான ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அப்ப அதுல நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்துட்டு இதே மாதிரிதான் சொல்றீங்க, ஏன் உங்களுக்கு பெஸ்டாலாம் எவ்வளவோ நடந்திருக்கும்ல, ஒரு சில பேர் வீட்டுல உங்களை நல்லா பார்த்திருப்பாங்க, பட் அதெல்லாம் நீங்க ஏன் ஷேர் பண்ணல, அதையும் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர், அப்பதானே வந்து எங்களுக்கும் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணலாம் போல அப்படின்றது எங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நீங்க வந்து எங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே வேலிடா பட்டுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு நான் கமெண்ட்ல சொல்லும் போதுமே, கண்டிப்பா சிஸ்டர் எனக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து இதையும் நான் கண்டிப்பா ஒரு இது மாதிரி மேக்கப் இண்டஸ்ட்ரியில ஒரு ஒஸ்ட் சம்பவங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் சம்பவம் நிறைய இருக்கு, அதை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தி நம்ம பிரீஃபா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே முதல்ல வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் என்னுடைய பார்லர். இங்கே உட்காந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கு. இது வந்து என்னுடைய 2வது ஷாப். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் பக்கத்துல வச்சிருந்தேன், இப்போ இங்க மாத்திட்டேன். நம்ம வந்து இங்க மாத்திருக்கோம் அப்படிங்கிற ஓல்டு ஷாப்புக்கு இங்கேயுமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். என்னோட பார்லர் வந்து இப்படிதான் இருக்கும், ரொம்பவே குட்டியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன இடம் தான். எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்க வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து கூட பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து டெவலப் பண்ணி நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணி நம்ம பண்ணலாம். நான் வந்துட்டு பார்லர் வைக்கணுங்கிறது என்னுடைய ஓன் ஒரு ரொம்ப பெரிய ட்ரீம், ஓனா வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக எங்க சரௌண்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு வந்து ஃபேஷியல் ப்ளீச்லாம் வந்து மேரேஜ் ஆக போற டைம்ல மட்டும்தான், அந்த மணப்பொண்ணு இருக்காங்க இல்லையா, பிரைடுக்குள்ளவங்க, அவங்க மட்டும்தான் வந்து இந்த வேக்ஸ்லாம் ரொம்ப ரேரு, ஃபேஷியல் அதை மாதிரி ப்ளீச் அந்த மாதிரி பண்ணிப்பாங்களே தவிர த்ரெட்டிங் தான் நமக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுக்காக ஒரே ஒரு சேர் வந்து இந்த பக்கம் போட்டிருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல ஒரு சேர் பிளஸ் வந்துட்டு ஒரு மிரர். ஸோ மிரர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இது 2 மட்டும்தான் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. இது போடுறதுக்கான ஒரு இடம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப பெருசா நான் வந்து பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் சிட்டிக்கு போகணும்னா, எங்க வீட்டு பக்கத்திலேயே நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து வைக்க முடியும். ஏன்னா வந்து நான் பாப்பாவையும் பார்த்துக்கணும். ஸோ சிட்டிக் சைடு போறேன் அப்படின்னா, நான் வந்து ரெகுலரா போறேன் அப்படின்னா நான் பாப்பாவை என்னால் கவனிக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்கு. கொஞ்சம் பாப்பா பெரிய பிள்ளை ஆயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஷாப்பை வந்து எப்படி எனக்கு ப்ரீஃப் பண்ணிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ இப்போ எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னுடைய மூட்டை முடிச்சுகள்லாம் இருக்கும், அதாவது பழைய ஓல்டு ஹேர் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல, பட் தூக்கி போடவும் மனசு இல்லாம இங்க நிறைய இருக்கு. அத மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டிச்சிங்கான பொருள்லாம் இருக்கும். கீழே வந்துட்டு அந்த டேபிளுக்கு கீழே வந்து ப்ளீச்கான ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து தனியா வந்து அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால வந்து அது வந்து ட்ராயர் ஃபுல்லா அதுதான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாவும் அதுதான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் மிஷின் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் என்னுடைய சுத்தி என்னுடைய பார்லர். அத மாதிரி இங்க சாமி ரூம், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து சொல்ல போறது வந்து என்னுடைய பெஸ்ட் நிறைய இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுல ஒரு சிலது வந்து எனக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமா இருந்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்ல போனா அவங்க கேட்கல அப்படின்னா நம்மளுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்டா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரைடல் ஒர்க்குக்காக போக போறேன் அப்படின்னா த்ரெட்டிங்லாம் கொஞ்சம் நமக்கு புதுசு அப்படிங்கிறதுனால வீட்டுல ஒரு 2-3 பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஷாப் ஓப்பன் பண்ணோன்னா ப்ராப்பரா நம்ம சேர்லாம் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வீக் நான் ஷாப் ஓப்பன் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு டைமிங்ல எனக்கு ஒரு பிரைடல் ஆர்டர் வந்துச்சு. முதல் நாள் வந்து ரிசப்ஷன், அடுத்த நாள் வந்து காலையில முகூர்த்தம் வந்து மாப்பிள்ளை வீடுங்கிறதுனால ரொம்ப லாங், அங்க வந்து என்னால போக முடியாது. ஏன்னா வந்து அப்ப பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால வந்து அவளை விட்டுட்டு போக முடியாது, நைட்ல எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து முகூர்த்தத்துக்கு நீங்க வெளில பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மாப்பிள்ளை வீட்டு சைடு. ஈவினிங் அதே மாதிரி ரிசப்ஷன் நம்ம ஊர்ல வைக்கும் போது நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் என்னுடைய முதல் ஆர்டர். அங்க நான் போகும்போது என்ன ரொம்ப 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 வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பேசினாங்க. கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் வந்து நம்ம மேக்கப்காக தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசல. எப்படின்னா நான் அப்போ வந்து டீ காஃபி அதெல்லாம் வந்து சுத்தமா குடிக்காம இருந்தேன். ஒயிட் கிளாஸ்ல இருந்தேன், நம்ம தான் அடிக்கடி அந்த மாதிரி இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வந்துட்டு எனக்கு வந்து வித்தவுட் சுகர் போட்டு லெமன் ஜூஸ் வித்தவுட் ஐஸ் போட்டு அந்த மாதிரி அடிக்கடி எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நல்லா வந்து இதே மாதிரி தான் ஒரு நல்ல வந்து வெயில் டைம், அதனால வந்து சம்மர்ல வந்து இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லம்மா நீ தான் ஐஸ் வேணான்னு சொல்ற, பரவாயில்ல லெமன் ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்கனால அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வந்து நம்மளை பாத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து
நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு இருக்காங்க. ஸோ நான் ஒரு பிரைடலுக்காக புதுக்குடி போயிருந்தேன். அவங்க வீட்லயும் அப்படிதான். இப்போ வரைக்கும் என்னுடைய பாதி பேர் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, பாதி பேர் வந்து என்னுடைய பிரைடல் புக் பண்ணவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேக்கப்காக வர்றாங்க, நமக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. உங்களை தான் சிஸ்டர் வந்து என்னோட மேரேஜ்க்குமே நான் புக் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி நம்பர் வாங்கி பேசுவாங்க. அவங்கலாம் வந்து நம்மளை வந்து அவங்களோட மேரேஜ் அப்பதான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா கூட, ஒரு ஐ மேக்கப் போடுறேன், ஒரு மேக்கப் லுக் போடுறேன்னா கூட அவங்களாம் வந்து இமீடியட்டா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. சிஸ்டர் சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எங்க வீட்டு சைட்ல நான் சொல்லுவேன் உங்களை பத்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதே மாதிரி நமக்கு வந்து மேரேஜ் இன்னொரு 2 இயர் இருந்தா கூட அவங்க சொல்லி மேரேஜ்க்கு நான் வந்து பிரைடலுக்கு போயெல்லாம் நிறைய பேர் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவா பழகுவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஓ மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நிறைய பேர் பேலன்ஸ் எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னா, இவங்க ஞாபகம் இல்லையா உனக்கு, இவங்க தான் நம்ம பெரிய பொண்ணுக்கும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ்க்கு எல்லாம் வந்து நம்மள வந்து நல்லா வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அதை மாதிரி அந்த அம்மாலாம் வந்து நம்மள வந்து இந்த மாதிரி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளியும் அது மாதிரிலாம் முத்தம் கொடுத்துட்டு சூப்பரா பண்ணிருக்கோமா அப்படின்னு அந்த வயசான பாட்டி அதை மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கிறிஸ்டியன் மேக்கப்லாம் நான் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே வந்து எனக்கு வந்து அவங்க மூலியமா நிறைய பிரைடல் கிடைக்கிறது அடுத்த விஷயம். இப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர், அது மாதிரி எல்லாத்துக்குமே பாப்பாவோட ஒரு டான்ஸ் வந்து நான் வீடியோ வந்து ஸ்டேட்டஸ் போட்டா கூட ரொம்ப கியூட்டா இருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கான்வர்சேஷன்ல இருந்துட்டே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆக போது. ஆனா இப்போ வரைக்குமே நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி நானுமே நிறைய பேர் வந்து எனக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நமக்காக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மள்ட்ட பேசுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம பாட்டை கண்டுக்காத மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். யூடியூப்மே அப்படிதான். ஏன்னா வந்து எனக்கு கமெண்ட் வர்றதை காட்டுறதை வச்சு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். சில பேர் வந்து 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு ரொம்ப லேட்டா தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டுறது வரைக்கும் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து ஷாப்புக்கோ இல்ல யார் கான்டாக்டோ இது மாதிரி எங்க சித்தி சொன்னாங்க நீங்க வந்து மேக்கப் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி பேசி அதை மாதிரி பழகுவாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய மேக்கப்காக புக் பண்ணாங்க. புக் பண்ணிட்டு ரொம்ப லாங் எப்படின்னா புதூர் இங்க இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட போற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் புக் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் நானும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் வெயிட்டிங்ல வந்துட்டு நான் சரி ஓகே நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி நினைச்சேன். அவங்க வந்துட்டு இமீடியட்டா வந்து நமக்கு அட்வான்ஸ் பண்ணி அவங்க அண்ணனோட மேக்கப்புக்கு நான் வந்து போனோன்னு அவ்வளோ சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே அந்த சிஸ்டருமே வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணாங்க. நான் போனதுலேருந்து நான் ரிட்டர்ன் வர வரைக்கும் ஃபோன் பண்ணி தான் கேட்டுட்டு இருந்தாங்க, சிஸ்டர் வந்து நீங்க சாப்பிட்டீங்களா உண்மையை சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி. நீங்க உண்மையா சாப்பிட்டீங்களா இல்லையா நான் அந்த டைம் பார்த்து உங்கள்கிட்ட சொல்லி நான் வந்து அந்த தாலி கட்டி முடிக்கிற வரைக்குமே நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா டக்குன்னு அவங்க நிறைய சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஏதாச்சும் இமீடியட்டா வந்துட்டு சாரி மாத்துறதோ இல்லை இனி ஏதாவது டக்குன்னு மாத்துற மாதிரி இருந்தா நம்ம அந்த தாலி கட்ட போற வரைக்கும் அங்க நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போகவே மாட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க நாங்க வந்து கோவிலுக்கு தாலி கட்ட போற நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி எல்லாம் கேட்டு ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மாடலுக்கு வந்தவங்க அவங்களோட சிஸ்டருக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ்க்கு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப வரைக்குமே என்னோட கான்டாக்ட்ல இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு பிரைடலுக்கு போகும்போது ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோடய தான் டிராவல். அவங்க வந்துட்டு அவங்களுடைய அக்காவோட மேக்கப்புக்கு என்ன புக் பண்ணியிருந்தாங்க. வேற ஒரு மேக்கப்புக்கு வந்து என்னை பார்த்துட்டு அங்கேருந்தே நாங்கள் கொஞ்சம் கான்டாக்ட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது பிரைடல் ஆர்டர்ஸ் வந்தா சொல்றேன் சிஸ்டர் அப்படிலாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அவங்களோட அக்காவுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு அதாவது பெண் அழைப்பு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது முடிச்சுட்டு அவங்களோடய நான் வேன்ல போயிட்டு மார்னிங் முகூர்த்தம் முடிச்சோன்னா நான் அப்பாவுக்கு கால் பண்ண அவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு. அப்ப அப்படிதான் அவங்க வந்துட்டு அந்த ரொம்ப சின்ன ரூம் தான். அங்க கூட வந்து சேர்லயே நான் வந்து சாஞ்சிட்டேன்னா வந்து போட்டோ ஷூட் முடிச்சுட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு 3 கிட்ட ஆயிடுச்சு. திரும்பி நம்ம 5 o'clock நம்ம வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ஹவர்ஸாவது அவங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இல்ல நீங்க சிஸ்டர் நீங்க படுத்துக்கோங்க நான் வந்து சேர்ல உட்காந்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 12க்கு அங்க ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நான் தூங்கிட்டேன். ஸோ அவங்க தூங்காம இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல சிஸ்டர் நீங்க ஏன் வந்து வேற யார் வீட்லயோ இருக்கிற மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்து எங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் நாங்க இது பண்றோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறது காலையில நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தோணணும். அது வரைக்கும் நீங்க வந்து எங்களோட ரிலேட்டிவ் அப்படிதான் நீங்க நினைச்சுக்கணும். நான் ஒரு அக்கானா நீங்க எப்படி நடந்துப்பீங்களோ அப்படிதான் நடந்துக்கணும். நீங்க படுத்துக்கோங்க நான் நீங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னோட ஜோவியெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த சிஸ்டர்லாம் வந்து இப்ப வரைக்குமே என்னோட கான்டாக்ட்ல இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் நான் வந்து நிறைய பேரை மறந்துருக்கலாம். சீரியஸாவே என்னுடைய
இப்ப வரைக்கும் நான் பிரைடுக்கு புக் பண்ணவங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி சிஸ்டர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட போனோடனே டக்குன்னு ஜோவியல் ஆயிடுவேன். என்னை பத்தின டீட்டெயில்ஸ், அவங்களை பத்தின டீட்டெயில்ஸ், அது மாதிரி நாங்க 2 பேரும் பேசிப்போம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப சைலண்டா அப்படிலாம் பண்ண மாட்டேன். நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதனால சிஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால வந்துட்டு இப்ப வரைக்குமே நான் ஒரு சில பேரை மறந்துருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பை பாய்.